ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/10/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவிங் நம்பரில் 2 நம்பர் கொடுத்துருந்தோம். நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் 2552, ஸோ 9889 சரிங்களா. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 2552ங்கிறது பார்த்தோன்னா இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 98 89 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோன்னா எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஸோ அடுத்து இந்த நம்பர் தான் வரணும் சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் பார்க்கலாம் சரிங்களா. ஆல் போர்டுக்கான கெஸிங்கில் பாருங்கள், போர்டு பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். ஸோ விருப்பப்படுறவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உள் நம்பர், அதாவது உள் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 50 அப்படிங்கிற நம்பர் சரிங்களா. உள் நம்பரில் பார்த்தோன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு நம்பர் பார்த்தோன்னா ரிட்டன் நமக்கு பார்த்தோன்னா அடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா 50. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 50. ஸோ 50 அப்படிங்கிற நம்பர் அடித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மார்க்கிங் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா கெஸிங் எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ 50 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50. ஸோ இங்கே ஒரு 50 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த வருஷத்தில் ஒரு 4-5 50 பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ 50 அடிக்கும்போது 50 அடித்தாங்க அப்படின்னாவே ஆல் போர்டுக்கு 8, 9, 6 இந்த நம்பர் பார்த்தோன்னா கலந்தும் வருது. அதே மாதிரி இதிலேருந்து ஒரு நம்பர் நமக்கு பார்த்தோன்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா வருது சரிங்களா. ஸோ 50க்கு 6, 8 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அது எல்லாமே பாருங்கள் 9 வந்திருக்கு, மறுபடியும் 8 வந்திருக்கு, 6, 9 சேர்ந்து வந்திருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 50க்கு 9 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 8 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த 50க்கு 8, 6, 9 3 நம்பருமே வந்திருக்கு, மறுபடியும் 9 வந்திருக்கு. ஸோ மறுபடியும் பாருங்கள் 50 அடித்து நமக்கு ஒரு 8 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 8 8 அடிச்சிருக்காங்க, மறுபடியும் நமக்கு பார்த்தோன்னா 9 அப்படி நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த 50க்கு பாருங்கள் மறுநாள் 8 அடிச்சிருக்காங்க, 6 அடிச்சிருக்காங்க, நமக்கு மறுபடியும் பார்த்தோன்னா 8 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ 8 மேக்ஸிமம் 8, 9 பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில் சரிங்களா ஒரு வாரத்தில் போர்டு பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். நமக்கு லாஸ்ட் ஒரு 3 ரிசல்ட் மட்டும் பாருங்கள். 50 அடித்து அடுத்த நாள் 8, 50 அடித்து 8, ஸோ மறுபடியும் நமக்கு 50 அடித்து 8. ஸோ நாளைக்கு 8 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துங்க. கரெக்டாக சி போர்டு மட்டும் பாருங்கள் 3 3, பி போர்டு மட்டும் பாருங்கள் 5 5, அடுத்து நமக்கு ஏ போர்டு மட்டும் பார்த்தோம்னா 8 8 அப்படின்னு சொல்லிட்டு ஏ போர்டில் ஒரு 8 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கெஸிங் பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி நமக்கு அடித்த ரிசல்ட் பார்த்தோன்னா 52ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 52 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 52ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது ஒரு மாதம் கேப் விட்டு பாருங்கள், ஒரு பிசியில் ஒரு 52 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 52 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 52 சொல்லி அடிக்கும்போது இங்கே உள்ள பிசி நம்பர் பாருங்கள் 49 எடுத்து இங்கே நமக்கு ஏபியில் 49 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 52 அடிக்கும்பொழுது இங்கே உள்ள பிசி நம்பர் 01 எடுத்து நமக்கு பிசியில் 01 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 22 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே நமக்கு ஏற்கனவே 52 அடிச்சிருக்காங்க, 52 அடித்து மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு இந்த 22 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோன்னா ஏசியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 22 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னொரு 52 உங்களுக்கு கரெக்டாக கரெக்டாக பிசி 52 மட்டும்தான் கரெக்டாக பார்த்தோன்னா நமக்கு இருக்கணும் சரிங்களா. ஸோ 452ன்னு சொல்லி இங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 6 நம்பர்லேருந்து நமக்கு பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை சரிங்களா. அடுத்த 52 எதுவும் இல்லை சரிங்களா. நீங்கள் வேணால் சப்போர்ட்டுக்கு இங்கே உள்ள நம்பருக்கு பார்த்தீங்களா இந்த 64. ஸோ இங்கே ஃபஸ்ட் இதுலேருந்து வந்ததுனால இந்த நம்பர் 6 நம்பருமே பார்த்தோன்னா பிக் பிளேஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 22க்கு பார்த்தீங்கன்னா 64 97 22. ஸோ தனித்தனியாக எடுத்து ஃபாலோ பண்ணுறதுனா நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். 64 97 22. ஸோ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 49க்கு நமக்கு கரெக்டாக 49 பிசி தான் எடுத்திருக்காங்க, இங்கேயும் பிசி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிசி தான் எடுக்கணும். ஸோ அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. ஸோ பிக் பிளேஸ் ஆனால் மட்டும் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டு பாருங்கள் 53. 53க்கு பாருங்கள் இந்த இடத்துல 3, 2 நாள் கேப் விட்டு 5, திரும்ப நமக்கு 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 5, திரும்ப நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு 2 சரிங்களா. இப்போ இந்த நமக்கு 3 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 5 சேர்ந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 35 பாஸு. அடுத்து 2 5 சேர்ந்து நமக்கு பிசியில் 52 பாஸு. அடுத்து 2 2 சேர்ந்து இந்த இடத்துல
22 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் சிங்கிள் நம்பராக 822 நமக்கு ஏற்கனவே ஏ போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்தனால 822 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 18 22 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சப்போர்ட்க்கு 1 லாக் ப்ரைஸில் வேணால் எடுத்து ட்ரை பண்ணிங்க 222. சரிங்களா? 222 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னாலும் 12 22 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 18 22 1 12 22 அப்படிங்கிற நம்பரை நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிஎஸ்லேயும் இந்த நம்பரை பிரித்து எடுத்து ட்ரை பண்ணிங்க அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 8க்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். கரெக்டாக 3 மாதம் வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம். 46 அடித்து நமக்கு ஒரு அடுத்த நாள் 8 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 8 அடித்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல 8 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. 46 அடித்து ஒரு 8, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 46 அடித்து ஏ போர்டில் ஒரு 8. ஸோ மறுபடியும் இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 46 பதிலாக 64 சொல்லி அடிச்சிருக்காங்க. 64 அடித்து ஒரு 8 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த அடுத்த நாள் இந்த 8 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே 64 அடித்து இங்கே 8 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த நாள் வந்து பாருங்கள் 64 அடித்ததுக்கு இங்கே உள்ள சிபோர்ட் நம்பர் பாருங்கள் 1க்கு பவர் பண்ணி இந்த இடத்துல 6 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு 682ன்னு சொல்லியிருக்கோம். 46 82 இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 682. ஸோ அதுலேருந்து ஏபி நம்பர் எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 6 இங்கே உள்ள பவர் நம்பர் ஒரு நம்பர் 6 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. 86 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46க்கு ஒரு 8 அடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல சி போர்டில் 6 இருக்குது. 6க்கு பவர் இந்த இடத்துல 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 65 54 4 நம்பர் ரிசல்ட்டு. சரிங்களா? இதுலேருந்து நமக்கு 5 நாள் அப்படியே வந்து பார்த்தோன்னா எடுத்து 451 அடித்து கேம் முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 64க்கு 8. சரிங்களா? சி போர்டு 8க்கு பவர் இந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. இப்போது இங்கே உள்ள நம்பர் அதாவது இந்த 6 அப்படின்ற நம்பருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 312ன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. டேரெக்டாக அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 64க்கு 8க்கு 8 வந்திருக்கு. இங்கே உள்ள சி போர்டு 2க்கு வந்து பார்த்தோன்னா 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே உள்ள 5க்கு ஒரு 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. சரிங்களா? 0 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 730 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம நிறைய டைம் வந்து சொல்லியிருப்போம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அதாவது 5 0 இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அப்படின்னாவே 5 நம்பர் ப்ளஸ் பண்ணி அல்லது மைனஸ் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி 25 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 730 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த பார்த்த பேட்டர்னில் ஆல் போர்டில் 8க்கும் சான்ஸ் இருக்குது, 7க்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் ஆல் போர்டில் 8 7 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 5க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. கிராஸாக வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 7 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் கரெக்டாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தோன்னா 8 அண்டு 7 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர்ஸும் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசிக்கு நம்ம நம்பர் சொல்லியிருந்தோம், அதையும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு 730. சரிங்களா? 730. ஸோ 822 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 222 கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நமக்கு ஏபி நம்பர் மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஏபி நம்பர் மட்டும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 04 அப்படிங்கிறத 40ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல 04 இருக்குங்களா? 04 திருப்பினோம்னா 40ல் 5 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 35க்கு இந்த இடத்துல 35 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா 5 நம்பர் மைனஸ் பண்ணோம். ஸோ அடுத்து ஏபி 45. சரிங்களா? 45க்கு 10 நம்பர் மைனஸ் பண்ணி பாருங்கள். சாரி 35 இங்கே அடித்த நம்பர் தான் வந்து பார்க்குறோம். சரிங்களா? 04க்கு மறுபடியும் நல்லா தெளிவாக சொல்கிற பார்த்துங்க. 04ங்கிறத எடுத்து நம்ம திருப்பி 40ன்னு வச்சுக்கோங்க. 40ல் 5 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 35 பாஸு. சரிங்களா? அடுத்து இந்த ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த 35க்கு நம்ம வந்து பார்த்தோன்னா 10 நம்பர் மைனஸ் பண்ணுறோம். 10 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 25. சரிங்களா? மறுபடியும் அந்த 25 எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 25ல் 15 நம்பர் மைனஸ் பண்ணுறோம். 15 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 10. ஸோ 810 மொத்தம் வந்து பார்த்தோன்னா 4 நம்பர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? 822 730 222 810 இந்த 4 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் விருப்பப்படி வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா 822க்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
ஸோ அது இல்லாமல் நாங்கள் சொன்ன நம்பர் 64 ஏபிஎஸ்சிபியில் 64 97 22 அப்படிங்கிற நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.